சர்வதேச சதுப்புநில காடுகள் தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கோவளம் கழிமுக சதுப்புநில பகுதியில் அலையாத்தி எனப்படும் மாங்குரோவ் மரக்கன்றுகள் நடும் விழா உற்சாகமாக நடைபெற்றது. தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் NIOT, தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் NCCR, ஓஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா சென்னை கிளை மற்றும் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் சிவில் பொறியியல் துறை ஆகியவை இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தன. கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த முயற்சியில் 500க்கும் மேற்பட்ட அலையாத்தி மரக்கன்றுகள் நடப்பட்டன. காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைத்து கடல் அரிப்பிலிருந்து கரையோர பகுதிகளை பாதுகாக்கும் இயற்கை அரணாக அலையாத்தி காடுகள் செயல்படுகின்றன. மரக்கன்றுகளின் வளர்ச்சி மற்றும் உயிர்வாழும் திறனை அதிகரிக்கும் வகையில் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் செயல்பாட்டை மேம்படுத்தும் உயிரியல் தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்ட IITM இயக்குநர் டாக்டர் செந்தில் விநாயகம் அலையாத்தி காடுகளின் அவசியம் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கமளித்தார். இன்னைக்கு வேர்ல்டு மேங்க்ரோவ் டே அப்படிங்கிறது மேங்க்ரோவ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேங்க்ரோவ்ஸ் கடலோர பகுதிகளில் வளரக்கூடியது, சதுப்பு நிலங்களில் வளரக்கூடியது. இது நம்ம நிறைய பறவைகளுக்கு இடம் கொடுக்குது. அது இல்லாமல் மேங்க்ரோவோட ரூட்ல நிறைய உயிரினங்கள் வாழும், நீர்வாழ் உயிரினங்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணும். மேங்க்ரோவ்ஸ் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இது ஷெல்டரா இருக்கு, நிறைய உயிரினங்களுக்கு ஷெல்டரா இருக்கு. நம்ம கோஸ்டல் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுது. இது எப்படின்னா கோஸ்டல்ல இருந்து வர ஸ்டார்ம் சர்ஜஸ், அதுக்கப்புறம் சைக்ளோன்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த வேவ் ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி கோஸ்டல் ப்ரொடெக்ஷன் யூஸ் ஆகுது. ப்ளஸ் எரோஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்காக மேங்க்ரோவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பண்ணுறோம். யூனிவர்சிட்டி, NIOT, NCCR அவங்களோட சப்போர்ட்டோட நாங்கள் இந்த பிளான்ட்டை நட்டுட்டு இருக்கோம். இங்கே ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கேர்ள்ஸ் பிள்ளைகளும் எல்லாம் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க. மேங்க்ரோவ் வெறும் இந்தியாவில் மட்டும் பண்ணுறோன்னு கிடையாது. இங்கே போடுற மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஜப்பானை அஃபெக்ட் பண்ணுது. எப்படின்னா அங்கே ஃபிஷ் இல்லைன்னு சொல்லி ஜப்பான் கவர்மெண்ட்டே இங்கே கொண்டு இங்கே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் கூட நல்லா பண்ணுது. பட் ஜப்பான்ல இருந்து இங்கே வர்றாங்க. ஏன்னா இங்கே தான் எல்லா முட்டை போடுது அந்த ஃபிஷ்ஷு. இங்கேருந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே ஜப்பானுக்கு போகுது. ஸோ அதனால உலகமே ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் எல்லா இடத்துல எல்லாருமே சேர்ந்து பண்ணாதான் இந்த பிரச்சனையை நம்மளால தீர்த்த முடியும். ஸோ இதுக்காக நாங்கள் பண்ணது இந்த ஒரு புது டெக்னாலஜி. இதுதான் இவர் இன்வென்டர். இவர் பேர் கோபாலகிருஷ்ணன். இவர் நீட் செஞ்சியோ. நான் பண்ணது மிஷின் பண்ணியிருக்கேன். இது ரிப்பீட் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராடக்ட் பேர் பயோரோல். இது என்னன்னா அவுட் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு முனிசிபல் கிச்சன் வேஸ்ட், கிச்சன் இதில் எடுத்து நம்ம இந்த ப்ராடக்ட் பண்ணுறோம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் டைரெக்டாக அந்த சாப்லிங்க்கு கீழே நம்ம போடுவோம். முதல்ல இது உள்ளே போட்டுட்டு அதுக்கு கீழே இது போடுவோம். ஸோ ரூட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த இது மென்யூர் அதுக்கு கரெக்டாக அங்கே போகுது. ஸோ அதனால சர்வைவபிலிட்டி அதிகமாகுது. இது புது டெக்னிக்கும் பண்ணியிருக்காங்க, ஆகர் வச்சு பண்ணுறது. அது நீங்கள் டெமோனா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா மேலே மென்யூர் யூஸ்வலி போடுவாங்க. அப்படி போடுறப்போ பேக் வாட்டர்ஸ் வர்றப்போ அது அடிச்சிட்டு போயிடும். உள்ளே இருக்கிறதுனால இது அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கு சப்போர்ட் ஒரு 6 months வருது. அதுக்குள்ளே இது மேலே வளர்ச்சி அப்படியே சப்போர்ட் கிடச்சிரும். அது அப்படியே பெருசாக மரமாக மாறிடும். ஸோ அதுதான் நாங்கள் பண்ண கண்டுபிடிக்கும். மெயினாக இவர் தான் இன்வென்டர். அதுக்கு